வெப்பம் பொறுத்த வரைக்கும் மிக அதிகமாக தமிழகத்துல பதிவாகிட்டு இருக்கு. பல மாவட்டங்கள் கொதித்து கொண்டு இருக்கு. நெறைய இடங்கள்ல வெயிலுடைய தாக்கம் எங்களால தாங்க முடியலங்க. எப்பதாங்க எங்களுக்கு மழை வரப்போகுது அப்படின்னு கேட்கிற கேள்விகள் ரொம்ப அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நெறைய பேர் தொடர்ந்து மழை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் ரொம்ப குறைவான மழை கிடைச்சிருக்கு. ஏதோ உள் மாவட்டத்தில கூட பரவால்ல. வேலூர்லேருந்து சேலம் வரைக்குமே கூட ஏதோ ஓரளவு வெயில் அடித்தாலும் அவ்வப்போது மழை கூட நமக்கு வருகிறத பார்க்க முடியுது. ஆனா, இந்த சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய இந்த கடலோர மற்றும் கடலொட்டிய மாவட்டங்கள்ல வெயில் மட்டுமே பதிவாகிறதே தவிர, மழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெரிதளவுல தீவிரம் ஆகல. அங்கொன்றும், இங்கொன்றும் மட்டும் கடந்த சில நாட்கள்ல மழை பொழிவானது பதிவானது. சரி, இது எப்போ இதெல்லாம் நமக்கு முடிவுக்கு வந்து ஒரு மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் அதிகரிக்கும்? அதே மாரி வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல்ல 2 சுழற்சிகள் பொறுத்தவரைக்கும் உருவாகுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். தென்மேற்கு பருவமழை நேற்றைய தினமே தொடங்கியாச்சு கேரளா மற்றும் கர்நாடகாவுல. அதனால பருவமழை தொடங்கினாலும் மழையினுடைய தீவிரம் சற்று அதாவது மழையினுடைய தீவிரம் ஆகுறதுல வந்து தாமதம் ஏற்படும். வரப்போகிற இந்த ஜூன் முதல் வாரத்துல நமக்கு கணிசமாக அதுவும் பகுதியான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த மாவட்டத்தில் மழை உண்டு, எங்கெல்லாம் மழை பெய்யவே பெய்யாது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். நீங்க ஒண்ணே ஒண்ணு பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. பாருங்க, முதல் விஷயம் அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சி, தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அதே சமயத்துல மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. இதன் காரணமாக ஆகவே இந்த 2 சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் தற்போதைய நிலவரப்படி வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் நிலவி கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக உள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள் மட்டும் மழை வாய்ப்புகள் பகுதியா இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதுக்கப்புறம் சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடுல மாவட்டம் முழுவதும் கூட கிடையாது. ஏதாச்சும் சில இடத்துல பகுதியாக மட்டும் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கப்படுது. மற்றபடி பெரும்பாலான இடங்கள்ல பெரிதளவுல மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இல்லை. அதனால பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசியில் மாலை மற்றும் இரவு நேரத்துல சில இடங்கள்ல அந்த மலை பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழையும், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில வெப்பநிலை ரொம்ப மோசமா இருக்கும் பகல் நேரத்துல. அதே சமயத்துல பகுதியான சில இடத்துல மட்டும் மழை வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வெயில் மட்டும் எல்லா இடத்துலயும் வெயில் அடிக்குது, அது மட்டும் என்னங்க மழை மட்டும் பகுதியா மழை பெய்யுதுன்னு சொல்லி சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. ஏன்னா இது கோடை மழை, நமக்கு வந்து மேகக்கூட்டங்கள் அதிக அளவில், ஏன்னா தென்மேற்கு பருவமழை தீவிரம் ஆச்சுன்னா நம்ம கண்டிப்பா மாவட்டம் முழுவதும் நமக்கு மழை பெய்யும். இன்னும் பருவமழை தீவிரம் இல்லாத ஒரு சூழ்நிலையில நமக்கு வந்து பகுதியாகவே தொடர்ந்து இந்த மே இறுதி வரைக்கும் எதிர்பார்க்கிறோம். ஜூன் மாதத்திலிருந்து பருவமழை வலுப்பெறும் போது மாவட்டம் முழுவதும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வெயிலுடைய தாக்கம் மிக முக்கியமா நம்ம பார்த்தாகணும். இயல்பிலிருந்து தமிழகத்துல இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் உயர வாய்ப்பு. சாதாரணமா 40 டிகிரி செல்சியஸ் பதிவாக வேண்டிய இடத்துல 43 வரைக்கும் பதிவாயிட்டு இருக்குங்க. சாதாரண விஷயம் இல்லை. வேலூர் போன்ற மாவட்டங்கள், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, இது இங்கெல்லாம் வந்து 39 அல்லது 40 வரைக்கும் அதிகபட்சம் இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து 42 முதல் 43 வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்திருக்க நம்ம பார்க்கிறோம். வெப்பநிலை, ஏன்னா எல்னினோவின் தாக்கம் ஒரு பக்கம் இருக்கு. அதிகப்படியான வெயிலும் அதிகப்படியான மழையும் தமிழ்நாடு இந்த வருஷம் சந்திக்கும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பல நாட்களாக சொல்லியிருக்கிறோம். எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் மிக தீவிரமாக உயர்ந்து காணப்படுதோ அந்த அளவுக்கு மழை பொழிவும் வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழைகள்ல வடகிழக்கு பருவமழை இதற்கான பதிலடி வந்து கண்டிப்பா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல கொடுக்க போகுது. அதை எதிர்கொள்றதுக்கும் நம்ம தயாராக இருக்கணும். வட தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை ரொம்பவே குறைவாக இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் பெரும்பாலான இடங்களில் மழை மிக குறைவாக பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுது. வட தமிழக கடலோர பகுதிகள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அடுத்து வரும் 3 தினங்களுக்குமே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தீவிரமாக இருக்கும். இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே கூட சில இடங்கள்ல வந்து சற்று வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். அதனால தயவு செய்து நம்ம சொல்லக்கூடிய நேரங்களில் வெளியே செல்கிறத பெரும்பாலும் நீங்க தவிர்த்து கொள்ளுங்க. வீச போகும் அனல் காற்று பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் கடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீச இருப்பதால் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. ஏன்னா இந்த நேரங்கள் மிக முக்கியமான ஒரு நேரமாக அது வந்து பார்க்கப்படுது. பகல் 12 மணி முதல் 3 மணி வரைக்கும் கடுமையான அனல் காற்று பொறுத்த வரைக்கும் வீச போகுது. வெளியே செல்கிறத பெரும்பாலும் நீங்க
தவிர்த்து கொள்ளுங்க. கடுமையான அனல் காற்று பொறுத்தவரை கண்டிப்பாக தமிழகத்தில் வீசக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டர் மழையும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழை பொழிவும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் 4 சென்டிமீட்டர் மழை பொழிவும், ராணிப்பேட்டையில் 1 சென்டிமீட்டர் மழை பொழிவும் பதிவாகியிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் 1 சென்டிமீட்டர் ஆனது மழையானது பதிவாயிருக்கு. நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்க ஊர்ல வந்து மழையே வரல அப்படின்லாம் வந்து கமெண்ட்ல போடுறீங்க. ஆனா அது எந்த மாவட்டம்னு பார்த்தா வேலூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி சில மாவட்டங்களா பார்க்க முடியுது. ஆனா உங்க மாவட்டத்துல சில இடத்துல மழை பெய்கிறது, சில இடத்துல மழை பெய்யாம போகுது. ஒருவேளை நீங்க இருக்கிற பகுதி மழை பெய்யாத ஒரு பகுதியா கூட இருந்திருக்கலாம். ஆனா அதுதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் மே இறுதி வரைக்கும். ஏன்னா தருமபுரி மாவட்டங்கள் அதிகமா கமெண்ட்ல போடுறீங்க. அதே மாதிரி கிருஷ்ணகிரி, வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த பகுதிகள்லாம் மழை வராம கிடையாது. ஏதோ ஒரு சில இடத்துல மட்டும் மழை பதிவாகிட்டு நிறைய இடத்துல மழை பெய்யாம போயிடுது. அதனால மழை இல்லாத இடங்களுக்கு ஜூன் முதல் வாரங்கள்ல பரவலாக மழை வாய்ப்புகள் கண்டிப்பா தீவிரமடையும். இப்போ மே 31 வரைக்கும் பெரிதளவுல மழை பொழிவுகள் அதிகம் எதிர்பார்க்க முடியாது. மாலை இரவு நேரங்களில் பகுதியான சில மாவட்டங்கள், சில பகுதிகளிலேயே மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலூர், ஆரணி, சேத்பட்டு உள்ளிட்ட இடங்கள்ல சில இடங்கள்ல நமக்கு கடந்த சில நாட்களாக மழை வாய்ப்புகளும் ஆங்காங்கே பதிவானது. தொடர்ந்து நமக்கு ஜூன் முதல் வாரங்களில் உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கிடும். அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பெரும்பாலும் நமக்கு மழை பொழிவுகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஆகவே வேலூர் முதல் சேலம் வரை இருக்கக்கூடிய பகுதிகளும், மதுரை முதல் திருநெல்வேலி வரை இருக்கக்கூடிய பகுதிகளும் பகுதியாக மழை ஒதுக்கி ஒரு மிதமானதிலிருந்து கனமழை சில இடத்துல மட்டும் பதிவாகக்கூடும். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை வேலூர் மாவட்டத்தில் 42.8 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகியிருக்கு. ஒரு மிக மோசமான ஒரு வெயிலுடைய தாக்கம் வேலூர்ல. மழையும் அங்கதான் அதிகமா பதிவாயிருக்கு. அதே சமயத்துல வெயிலும் வேலூர் மாவட்டத்துல தான் ரொம்ப தீவிரமாக பதிவாகியிருக்க நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி ஜூன் முதல் வாரங்கள்ல வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து நமக்கு படிப்படியாக இந்த ஜூன் முதல் வாரங்கள் 3, 4, 5 தேதிகள் போல வலுப்பெற்று தொடர்ந்து ஒரிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், மேகாலயா போன்ற மாநிலங்கள்ல மிக கடுமையான மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக தொடர்ந்து வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் இனிமே நமக்கு தாழ்வு பகுதிகள் உருவாகிறத பார்க்க முடியும். வங்கக்கடல் பகுதிகளில் குறிப்பா வடக்கு அந்தமானுக்கு அருகே உருவாகக்கூடிய இந்த பகுதிகள் நமக்கு வந்து பங்களாதேஷ் போன்ற இடங்களிலும், மியான்மர் உள்ளிட்ட இடங்களிலும், இந்தியாவில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரிசா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மற்றும் மேகாலயாவில் மிக கடுமையான மழை பொழிவுகளும் தொடர்ந்து இனி வருகிற நாட்கள் ஜூன் முதல் வாரத்துல அங்க நமக்கு மழை பொழிவுகள் தீவிரமாக ஆரம்பிச்சிடும். நண்பர்களே, நீங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெறுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்று நீங்க பயன்பெறுங்க நண்பர்களே.